இந்திரா காந்தி அம்மையாரோட ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோவில் இருக்கிற செய்தி பழசு தான், ஆனா அதுல இருக்கிற உண்மை புதுசு. அது என்னங்க செய்தி பழசு உண்மை புதுசுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? உண்மைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற பல வரலாற்று நிகழ்வுகள் உண்மையிலே உண்மையான்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்க. ஏன்னா ஹிஸ்டரி இஸ் அ டிஸ்டார்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட அரசியல் கட்சிகளும் பொறுப்புல இருக்கிற அரசுகளும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளோட தங்களுக்கு நேரடி தொடர்பு இல்லைன்னாலும், அதற்கான ஆதாரங்கள் எதுவும் தங்க கிட்ட இல்லைன்னாலும், தங்களுடைய அரசியல் மற்றும் மத சார்பு நிலை காரணமாகவும் சுயநல காரணங்களுக்காகவும் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தங்கள் வசதிக்கு ஏத்த மாதிரி திரிச்சு வளைச்சி நெளிச்சு ஒரு உண்மைன்னு சிலவற்றை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. காலப்போக்குல மக்களும் அதை உண்மைன்னு நம்ப தொடங்கிடுறாங்க. அப்படித்தான் திரும்பி இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி அவங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவானவங்கன்னும், அவங்க காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அப்படின்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சிலர் சொல்றது உண்டு. இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பற்றி விவாதிக்க வேணாம், அது அரசியல் ஆயிடும். ஆனா திரும்பி இந்திரா காந்தி அம்மையார் அப்படிப்பட்டவங்க இல்லைங்கிறதுக்கு அவங்க அளிச்ச ஒரு பேட்டியே சான்றா இருக்கு. அந்த பேட்டியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். The refugees are still coming over and you have this enormous problem in India. How much longer can you... பல்வேறு அண்டை நாடுகள் இருந்து அகதிகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்துட்டே இருக்கிறது இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த பிரச்சனையை அந்த நிருபரோட கேள்வி. One thing I must say that I am absolutely determined that all the refugees of all religions must go back. We are not going to absorb them in our population. அதற்கு திருமிகு இந்திரா காந்தி அம்மையாரோட பதில், அகதிகள் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அவங்க சொந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி போயே ஆகணும். அவங்கள இந்தியாவோட மக்களா நாங்க ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆணித்தரமா பதில் சொல்றாங்க இந்திரா காந்தி அம்மையார். இதிலேயே அவங்க மீதான எல்லா மதச்சார்பு பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் அடங்கி இருக்கு. நவம்பர் 19ஆம் தேதியான இன்று திருமிகு இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்த நாள். அவங்களுடைய நினைவா இந்த வீடியோவை பதிவிடணும்னு நினைச்சேன், பதிவிட்டேன். நன்றி.